ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. விஜய் ரசிகர்களை மீறி இப்ப விஜய்க்கு செல்ஃபா ஒரு பயம் இருந்திருக்கணும். இப்ப இல்ல த்ரிஷா கூட போனா ப்ராப்ளம் ஆகும்ட்டு. இல்லங்க, இல்ல நீங்க அவரை புரிஞ்சுக்கல. அவர் உண்மையை சொல்ல போனா இது நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்கல்ல, இதை எந்த தரப்பு வெளியிட்டு இருக்கும். நான் சொல்றேன், இது வெளியிட்டது விஜய் தரப்பா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த மனு வருவதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி என்ன வருது சுற்றறிக்கை, ஊடகவாதங்களை யாரும் பங்கேற்க வேண்டாம். எதுக்காக அது வருது? அந்த இடத்துல பெரிய கான்ட்ரோவர்சிஸ் ஏதாவது போயிட்டு இருந்துச்சா? வேற ஏதாவது கான்ட்ரோவர்சி போயிட்டு இருந்துச்சா? விஜய் கட்சியில ஒருத்தர் தப்பா பேசிட்டாரு, யாரோ ஒருத்தர் இகழ்ந்து பேசிட்டாரு, ரொம்ப மோசமா பேசினால ரொம்ப பாதிக்கப்பட்டாரு, போலீஸ் ஆக்ஷன் வரைக்கும் போயிடுச்சு. அதனால ஒட்டுமொத்தமா பேன் இல்ல. இது தெரியும் அவங்களுக்கு, இது நடக்க போதுன்னு ஒன்று தெரியும். அதனாலதான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க, யாரும் போயிடாதீங்க, பட் மீடியாவுக்கு போயிடாதீங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்றாங்க. அப்போ விஜயபாதுக்கு தயாராகத்தான் போகின்றார். இன்னொன்னு அவருக்கு என்ன, இந்த செப்பரேஷன் ஆனா அடுத்த லைஃப்குள்ள போலான்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். அது ஒரு தப்பு சொல்ல முடியாது. நீங்க லீகலி அது முடிஞ்சிருச்சுன்னா யாரும் கேள்வி கேட்க முடியாது. அது பாட்டுக்கு அது ரொம்ப ஒரு ஹானஸ்டா சரியான முறையில தீர்க்கும் போது யாருமே அதை கேள்வி கேட்க போறது இல்லை. ஆனா அதை ரொம்ப இம்மெச்சூரா இன்னைக்கு கூட அவங்க சங்கீதா ஒரு குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கு. என்ன வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாருன்னு மிரட்டல் விடுக்கிறாருன்ட்டு ஒரு ஹார்ட் கம்ப்ளைண்ட் அலிகேஷன் வைக்கிறாங்க. சோ அதை பத்தி இவர் சைட்ல இருந்து இவர் விளக்கம் கொடுக்க வேண்டாம், இவர் வழக்கறிஞர் சார்பில் ஒரு விளக்கம் கொடுக்கலாம். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நாங்க எடுத்திருக்கோம்ட்டு ஒரு விஷயம் பண்ணலாம். சோ அப்படி பண்ணும்போது நீங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டீங்கன்னா இவங்க செட் பண்ற நரேட்டிவ் அடி, இது திமுக சதி, பாஜக சதி, நாம் தமிழர் சதின்னு ஒரு தியரி, கான்ஸ்பிரசி தியரிஸ் உருவாக்கிட்டு இருக்கும் போது அவங்க தரப்புல இப்ப சொல்லல, விஜய் இன்னைக்கு பேசுறது ரொம்ப அபூர்வம். அது ஏன் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுவும் திமுக சதிதான், அதுவே பெரிய பெரிய ஆச்சரியமான விஷயம். விஜய் அந்த இடத்துக்கு வந்திருக்காருங்கிறது ஆச்சரியமான விஷயம். இது லாயர் ஒருத்தர் வர்றாரு, ஆமாங்க இப்படி நடக்குதுங்க, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா இது முழுக்க முழுக்க விஜயோட அயோக்கியத்தனம் எல்லாம் வெளியே வந்துடும். அப்போ அது சொல்லவே மாட்டாங்க, அதை அப்படிதான் ஹேண்டில் பண்ணுவாங்க. பிளஸ் அவர் என்னன்னா அவங்க மனைவி வெளியே போகணும்னு நினைக்கிறாரு. ஓகே, நீங்க கேஸ் வரைக்கும் போயிட்டீங்க, நீங்க வெளியே போங்க அப்படிங்கறத அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. அதனால அதற்கு உண்டான வேலைகளைத்தான் விஜய் தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருப்பாரு தவிர அவருக்கு இது பாசிட்டிவா நம்ம எப்படி கொண்டு போகணும் தன்னோட பர்சனல் லைஃப்ல, அதுதான் அவர் யோசிப்பார். அதனால இது அரசியல் பக்னோன்னு சொன்ன மாதிரி அரசியல் அவர் ரொம்ப சீரியஸா இருக்காரா? அவருக்கு இப்ப நான் சிஎம் ஆக போறேன், நான் சிஎம் ஆகிட்டு அடுத்து ஆட்சி அமைக்க போறேன், இந்த கவர்னன்ஸ்னா எப்படி இருக்கும், இந்த மினிஸ்ட்ரிஸ் யாரா இருப்பாங்க, மினிஸ்டர்ஸ் யாரா இருப்பாங்க, ரொம்ப சிம்பிளான சொல்லவா. நீங்க இப்போ காங்கிரஸ் கூட கிட்டத்தட்ட தாவேக போற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அது எப்படி உடைஞ்சது? நீங்க அதிமுக எப்படி தாவேக புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே தான் ப. சிதம்பரம் செஞ்சார். எடப்பாடி பழனிசாமி தாவேக்கோட மாவட்ட செயலர் எடுத்து பார்த்தாரு, அவர்கிட்ட கொடுத்தாங்க. இதான் மாவட்ட செயலர், தூக்கி எரிஞ்சிட்டாரு. இது வீட வச்சுட்டு எப்படி நம்ம போய் கூட்டணி போறது வேணாம்னு சொல்லி சொன்னாரு. ப. சிதம்பரம் மற்றவர்களும் என்ன பண்ணாங்க, இதே மாவட்ட செயலர் லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் காமிச்சாங்க காங்கிரஸ். இந்த மாவட்ட செயலரை நம்பி நம்ம களத்துல இறங்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா? அவனோட கட்டமைப்பே இல்ல, ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த கட்சி ஊரை ஏமாத்தி தெரியுது. அப்ப இதை நம்பி நீங்க போறீங்களா அப்படிங்கிற இடத்துலதான் இதெல்லாம் உடையுது. அதனால விஜய்க்கு அது தெரியாதா? தன்னோட மாவட்ட செயலர் லட்சணம் என்னங்கிறது தெரியாதா? விஜய்க்கு நிச்சயமாக தெரியும். இந்த மாவட்ட செயலர் லட்சணம் நம்ம ஜெயிக்க போறோமா, அதுவும் விஜய்க்கு தெரியும். என்னமோ கதை கட்டிட்டே இருக்கிறாங்க. அந்த கதைக்கு 2026 வரைக்கும் நம்ம காது உறுதி கேட்டுட்டே இருப்போம். அதுக்கடுத்து நம்மளோட லைஃப் என்னங்கிறத பார்ப்போம். நம்ம கேரியர்ல என்ன பண்ண போறோம், பர்சனல் லைஃப்ல என்ன பண்ண போறோம், அதுதான் அவர் பார்வையாக இருக்கிறது. அதனால நம்ம எலெக்ஷன் வந்துருச்சு, அதுக்காக நான் என்னோட பர்சனல் லைஃப் தள்ளி பண்ணுமா, அதெல்லாம் தள்ளிப்பட தயாரா இல்லை. எனக்கு என்னோட பசங்க பத்தியே பெரிய அக்கறை இல்லை. இவைகளை பத்தி எனக்கு என்ன பெரிய அக்கறை? ஏங்க, கரூர்ல அவரை பார்க்காத செத்து போனவங்களோ இல்ல கோவையில இறந்து போனவர்களோ அவர்களை பத்தியே எனக்கு பெரிய அக்கறை இல்லை. இந்த மக்களுக்காக நான் உழைக்கிறேன், இந்த மக்களுக்காக வேலை செய்யறேன், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவ்வளோ நல்லவரோ அதெல்லாம் நிச்சயமா கிடையவே கிடையாது. எனக்கு உண்மையில இந்த மீட்டிங்ல எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு. இது பொதுவான வருத்தம். எனக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோளே வைக்கிறேன், தயவு செய்து உங்களோட குழந்தைகளை எந்த ஒரு அரசியல்வாதி காலையும் விட சொல்லாதீங்க. எந்த ஒரு அரசியல்வாதியும் அதுக்கு தகுதியற்றவர் என்ன பொறுத்த வரைக்கும். நான் எல்லாம் சொல்றேன், ABCD எல்லாத்தையுமே சொல்றேன். எனக்கு செந்திலும் ராஜலட்சுமியும் உங்க குழந்தைய மறுபடியும் காலில் விழுன்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனிச்சு. தகுதியே இல்லாதவன் அவன் காலில் போய் நீங்க மறுபடியும் நீங்க உங்களுக்கு இருக்கிற திறமையும் இல்ல குழந்தைய இப்படி தவறான முன்னுதாரணங்களை பழக்கப்படுத்தி ரொம்ப அதான் நான் கூட்டிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க போறாங்க. ஓகே, ஏதோ பொருளாதார ரீதியா கிடைக்குது, இல்ல அவங்களுக்கு ஒரு மேடை கிடைக்குது, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் சொல்றேன், அந்த சாதனை படைத்த பெண்கள் கூட நான் அப்படிதான் பாக்குறேன். சரி, அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்குது, இது யாரோ கொடுக்காத மேடையை ஒருத்தர் கொடுக்குறாரு, அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அந்த அளவுல நான் ஓகேன்னு சொல்றேன். அதே மாதிரி செந்திலும் ராஜலட்சுமிக்கும் ஒரு ஸ்டேஜ் கிடைக்குது, அவங்க பாப்புலர் ஆகிறதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா யூஸ் பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் தவறே கிடையாது. ஆனா குழந்தைகளை கூட்டிட்டு போய் விஜய் மாதிரியான எனக்கு வார்த்தைகள் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், போய் காலில் விழ வைக்கிறதுல உண்மையிலே கொடூரம் நான் சொல்லுவேன். எந்த தகுதி இருக்கு? குழந்தை ஆசீர்வாதம் பண்ற அளவுக்குலாம் நீங்க என்ன தகுதி இருக்கு?
ஒரு தகப்பனாக தன்னுடைய பையனையே அவர் வந்து என்ன லெவல்ல வச்சுட்டு இருக்காரு நம்ம பார்க்கணும். அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து தயவு செய்து உங்களோட குழந்தைகளை இப்படி மறுபடியும் அதுவும் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட அது வேண்டாம்னு சொல்லுங்க. எந்த தலைவருக்கும் நான் சொல்றேன், விஜய் நான் வந்து பேசணுங்கிறக்கா பேசல. நான் நிறைய நேரம் பார்த்திருக்கேன். திடீர்னு திமுக மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பாரு, அவரோட காலில் விழுன்னு சொல்லி சில பேர் போஸ்ட் பண்ணுவாங்க. அதிமுக மினிஸ்டர் ஒருத்தர் வர போஸ்ட் பண்ணுவாங்க. அவரோட எல்லாரோட பர்சனல் லைஃப், எல்லாருடைய பப்ளிக் லைஃப் எல்லாமே எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த தவறுகளை மறுபடியும் தயவு செய்து செய்யாதுன்னு. அதனால விஜய் வந்து இதுக்காக ரொம்ப கவலைப்பட்டாரு, மக்களுக்காக உழைக்கிறாரு, மக்களுக்காக கஷ்டப்படுறாரு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உட்கார்ந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருப்பேன், அப்பப்போ வந்து வாசிப்பேன். எதையாவது இங்க வாசிச்சு வச்சு என்னோட முகத்திற்கும், என்னோட டான்ஸுக்கும், என்னுடைய படத்திற்கும், என்னோட சினிமாவிற்கும் என்ன ஓட்டு போறீங்களோ போடுங்க. அது பெருசா சீரியஸ் பாலிடிக்ஸ் அவரை பொறுத்தவரைக்கும் பெரிய சீரியஸ் பிசினஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. அதுதான் அவரும் ஒரு சிம்பிளா எப்படி எடுத்துட்டு போனோமோ அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இவங்க ரொம்ப பாலிடிக்ஸ் அட்லீஸ்ட் ஒரு பார்ட் டைம் பிசினஸ் ஆவது எடுத்திருக்காரா அப்படிங்கறதே எனக்கு திரும்ப திரும்ப டவுட்டா இருக்கு. இல்ல, அவர் வந்து சொல்லல, நான் பாக்குற சினிமால ஒரு பிரேக் எடுத்திருக்காரு. அந்த பிரேக் டைம்ல பொழுது போகாத போது என்ன பண்ணலாம் நம்ம, எப்பா ஓடிடி படம் பார்த்தே போர் அடிக்குதுப்பா, ஃப்ரெண்ட்ஸோட பேசி பேசி போர் அடிக்குதுப்பா, என்னதான்ப்பா கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன், அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டேன், என்னதான் பண்ணணும் வீட்டுல ரொம்ப போர் அடிக்குதுப்பா அப்படிங்கிற நேரத்துல மட்டுமே அரசியல் செய்யக்கூடிய தலைவராக இருக்கின்றார். ஏங்க எலெக்ஷனுக்கு இனி எவ்வளவு நாளுங்க இருக்கு, எவ்வளவு தீவிரமா செயல்படணும். அட்லீஸ்ட் சரி ஓகே இப்ப வர்றாரு, இனி அடுத்து எப்போ வருவாரு, அடுத்து இன்னொரு ஊர்ல ஒரு கூட்டம் போடலான்னு இருக்காங்க, எப்பங்க அது அன்னைக்கும் அந்த நாமினேஷன் டேட்டும் அந்த கூட்டம் போடுற டேட்டும் ஒன்னா கூட இருக்கலாம். நாமினேஷன் பண்ணுங்க, கூட்டம் போட்டுட்டு இருக்கீங்க நீங்க. புசியான் சொல்லுவார், பாதுகாப்பெல்லாம் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது, யாரும் கவலைப்படாதீர்கள், இன்னே நீங்க நாமினேஷன் பண்ற டேட்னு கேண்டிடேட் லிஸ்ட் அறிவிச்சப்ப நாமினேஷன் பண்ண சொல்லுங்கன்னு. அந்த மாதிரி அவர் வந்து பாலிடிக்ஸ் அப்படிதான் ஹேண்டில் பண்றாரு. ரொம்ப சீரியஸாலாம் அவர் எடுத்துக்கிறதே இல்லை. ஆதவ அர்ஜுனா ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றாரு, இப்ப எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கண்ட்ரோல் போயிடும், அதுக்கப்புறம் இவர் ஸ்ட்ரீட்டா பிரச்சாரம் பண்ணுவாரு, பயங்கரமான பிளான்ஸ் எல்லாம் இருக்குன்னு பயங்கர பில்டப் கொடுக்குறாரு. அவரு தந்தி தொலைக்காட்சியில கொடுத்த பேட்டி ஜூன் மாசம் நல்ல ஞாபகம் இருக்கு. ஜூன்ல இருந்து என் தலைவனை பாருங்க, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை யாருமே பார்த்திருக்க முடியாதுன்னாரு. அப்ப நமக்கு புரியல, அப்ப போராட்டமே பண்ண மாட்டேங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. போராடவே மாட்டேன்டா நாங்க, அப்ப புரியல, இப்ப புரியுதுங்கிற மாதிரி. இது மாதிரி ஒரு போராட்டத்தை யாராலையும் பார்க்க முடியாது. ஆமாங்க பாக்கலங்க, நீ போராட்டம் பண்ணாதே நீ பார்க்க முடியும், அதை போராடவே இல்லை, போராட்டத்தை நீ பாப்ப. அந்த மாதிரிதான் அவரு. ஆதவர்ஜனை பொறுத்த வரைக்கும் வாழ என்ன தோணுது, அவர் வந்து உண்மையிலேயே ரொம்ப வெகுளி, அடிச்சு விடுவார். அவர் இது வரைக்கும் உண்மை அதிகமா பேசியிருக்காரு, பொய் அதிகமா பேசியிருக்காருன்னா எப்பயாவது பொழுது போகாட்டி அவர் வந்து கொஞ்சம் உண்மை பேசுறாரு. மற்றபடி என்ன தோணுதோ அடிச்சு விடுறாரு. அவர் ஏங்க கூட்டணிக்கு எவ்வளவு தூரம் மெனக்கட்டாங்கன்னு தெரியும். இன்னைக்கு போய் ஒரு சேனல் என்ன சொல்றாரு, கூட்டணிக்கு நாங்க எங்க ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறாரு. கூட்டணிக்கு டெய்லி நீ ட்ரை பண்ணப்பா, நீ யார்கிட்ட தான் பேசல, நாம் தமிழர்கிட்ட பேசுனீங்க, விசிகாட்ட பேசுனீங்க, காங்கிரஸ்ல பேசுனீங்க, நீங்க பேசாத கட்சியில ஏதாவது ஒரு கட்சி இருக்கா? நான் இந்தியால கூட பேசிட்டு இருப்பீங்க, இந்தியால கூட நீங்க போய் டெல்லி எல்லாம் போயிட்டு வந்தீங்க, உங்க மேல வழக்கு வரல, அது கூட நீ கூட்டணி பேசாலும் பேசியிருப்பீங்க, நீங்க சேஃப் கேம் ஆடிட்டு இருக்கீங்க. ஆனா கூட்டணி பத்தியில நாங்க எங்க பேசுறோம், நாங்க ஏற்கனவே கூட்டணி ரொம்ப பலமா இருக்கும், 40% இருக்கு, 30% இருக்குன்னு கலந்து அளந்துட்டு இருக்காரு. அதனால போற போக்குல என்ன தோணுதோ அதை அடிச்சு விட்டு அவர் போயிட்டே இருப்பாரு. அதுதான் அது கிட்டத்தட்ட. ஆனா எந்த கூட்டணி கட்சிகளுமே தேவைக்காக சீண்டவே இல்லை, தேவைக்கோட கெப்பாசிட்டி என்னன்னு எல்லா பார்ட்டிஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா தெரிஞ்சிருச்சுங்க. ஏங்க நான் சொல்றேன்ல, முஸ்தபா அவர் வந்து தமிழ்நாடு, அவர் கரெக்டா பேர் தெரியல, முஸ்லீம் லீக் ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காரு. அவரே நான் கேட்டேன், நீங்க நிக்க போறீங்களா, எந்த தொகுதிங்க நிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் அதே யாருங்க நிப்பா, அதெல்லாம் நிக்க மாட்டேங்கன்னு அவரே இவ்வளவு தெளிவா இருக்காரு. இந்த கட்சியில யாருங்க நிப்பா, இந்த கூட்டணி யாருங்க நிப்பா, யாருமே நிக்க தயாராக இல்லை. அவர் கூட பயணிக்கிற இல்ல அவங்களுக்காக வந்து முட்டு கொடுக்கிற சில கட்சிகள் கூட ஆனா அதெல்லாம் வேண்டாங்க, அதெல்லாம் சீட் எல்லாம் தயவு செய்து வேண்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. யார் செலவு பண்றது, செலவு பண்ணி ஜெயிச்சா பரவாயில்ல. ஆனா ஒரு 15 to 20% வரைக்கும் வந்துரும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப கிளப்பி. இல்லங்க இல்ல அதான் சொல்றேங்க, சர்வேஸ் வருது, நீ 15 to 20 வரைக்கும் கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன சிக்கல்னா, கேண்டிடேட்ஸ் அறிவிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு தொகுதியிலும் யார் என்னோட கேண்டிடேட், ஓகே இந்த கேண்டிடேட், அந்த கேண்டிடேட் யாரு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. க்ளோசர் டு எலெக்ஷன், இது யாருக்குமான தேர்தல். நான் சொல்றேன் இல்ல, இப்போ வந்து மக்கள் மனசுல இது அவங்களே நரேட்டிவ் செட் பண்ற மாதிரி திமுகவிற்கும் தாவேக்குமான தேர்தல் சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க சொல்ற இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் கிராஸ் ஆகும், சில சீட்ஸ் கூட ஜெயிக்கலாம். ஆனா க்ளோசர் டு எலெக்ஷன், இந்த தேர்தல் என்பது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் சொல்லி போயிட்டு அது ரொம்ப க்ளோஸா போகுது, ரொம்ப மார்ஜின் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொன்னா மக்கள் ஷார்ப்பா ஜெயிக்கிறவங்க நினைச்சு திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தான் வாக்களிப்பாங்க. அந்த இடத்துல தாவேக்க பாத்துக்கலாம்ப்பா, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம், அவர் இன்னும் டைம் இருக்குல்ல, அவருக்கு 50 வயசு ஆகுது, 20 வருஷம் அரசியல் இருப்பாரு அப்படின்னு ஒதுக்கி தள்ளிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொன்னு, கட்டமைப்பு ரீதியாக நீ பூத்துல ஆளே இருக்க மாட்டாங்களே தாவேக்கு ஓட்டளிக்க இருப்பாங்க. அன்னைக்கு துண்டெல்லாம் போட்டு வருவாங்க, சொல்லுவாங்க எலெக்ஷன் துண்டெல்லாம் போட்டு வரக்கூடாதுப்பா,
எலெக்ஷன் ரூல்ஸ் இருக்கு, அதெல்லாம் முடியாது. நீ திமுக சதி பண்றியான்னு கேட்பாங்க அங்கே போயிட்டு. நீ வந்து அப்பெல்லாம் வரக்கூடாதுயா, நீ வந்து வேட்டி கூட உன்னோட கலர்ல போட்டு வரக்கூடாது, விசில்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது, சின்னத்தை எடுத்துட்டு வரக்கூடாது, இதெல்லாம் இருக்குப்பா, ரூல்ஸ் எல்லாம் இருக்குன்னா அவன் எதுவுமே கேட்க மாட்டான். இவனை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னே இப்ப நிறைய சிஆர்பிஎஃப் போலீஸ் இறக்க வேண்டியது, எல்லா இடத்துலயும் நிறைய பேர் இறக்கணும். நீங்கெல்லாம் இறக்கி இவங்களெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க வாக்காளர்களாக தாவேக்கு இளைஞர்கள் சில பெண்கள் எல்லாம் போவாங்க. ஆனா அங்க இருக்கின்ற பூத் நிர்வாகிகளை யாரும் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் சிக்கலாம் இருக்கு. அந்த நேரத்துல இது யாருக்குமான தேர்தல் அப்படின்னு போகும் பொழுது இந்த தேர்தல் என்பது இது திமுக எகென்ஸ்ட் அதிமுக என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் போகும் நான் பார்க்கிறேன். திமுக அணி என்டி அணிங்கிறதா போகும். அந்த நேரத்துல விஜய் வந்து 3ஆம் இடமும் தள்ளப்பட போகின்றார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுல இந்த பெர்சன்டேஜ் ரீச் பண்றது ரொம்ப கஷ்டமாகும், மாறிடும். ஓகே, இது லாஸ்ட் டைம்ல ஏடிஎம்கே வெஸ் டிஎம்கே பேட்டில் மாறும்போது தேவைக்க காணாம போயிடும் அப்படின்னு சொல்றீங்க. காணா போயிடும் சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்கல்ல 20% அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும் சொல்லி சொல்றேன். நான் என்னோட கணிப்புங்க 10%, 10 to 12 வரைக்கும் கூட வாய்ப்புகள் இருக்கு. தனிச்சுதான் போவேன். ஏன்னா இன்னைக்கு 2 நாளா நேரடிவ் மாறி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ வரக்கு முன்னாடி பாக்குறேன். செல்லூர் ராஜு வந்து விஜய் விவகாரத்து வந்து திமுக சதின்னு சொல்லி சொல்றாரு, அன்பு தம்பின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப என்ன ஓடுது மறுபடியும்? இதே செல்லூர் ராஜு உனக்கு அவங்க அம்மா பத்தி தெரியுமா, அரசியல் தெரியுமான்னு சொல்லி பேசினாரு. அப்ப மறுபடியும் என்டிஏக்குள்ள அழைக்கிறதுக்கான வேலைகளை மறுபடியும் பார்க்கிறாங்களோ, அப்ப மறுபடியும் நீ பாஜக பக்கம் வந்தோன்னு சொல்லி இழுக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கிறாங்களோங்கிற தோணுது. அப்ப இந்த நிமிடம் வரைக்கும் விஜய் தனிச்சுதான் போறாரா அப்படிங்கிறதுல மறுபடியும் ஒரு பேக் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்களா, அது ஒருவேளை இது வந்து தாவேக்கோட ஆசீர்வாதத்துல நடக்குதா இல்ல தாவேக்கு தெரியாம நடக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால இது நம்ம ரொம்ப க்ளோஸ் அவுட் எலெக்ஷன் போகும்போது இன்னுமே தேர்தல் தேதி அறிவிக்கப்படல. அறிவிக்கிற வரைக்குமே இது தனிச்சுதான் போக போறாங்களா, தனிச்சு போறாங்கன்னா எத்தனை கேண்டிடேட்ஸ் போட போறாங்க, எவ்வளவு வலுவான கேண்டிடேட்ஸ் இருக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இந்த பெர்சன்டேஜ்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 20 15-20 போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 10 to 12 வரைக்கும் போகும் நான் பார்க்கிறேன். மேக்ஸிமம் 10 to 12, மேக்ஸிமம் 12, 8 to 12 தான் மேக்ஸிமம் 12 என்ன பொறுத்த வரைக்கும். இப்ப இந்த சங்கீதாவோட விஷயமோ இல்ல த்ரிஷா கூட இவரு வெளியே வந்ததோ அதெல்லாம் வந்து ஃபீல்டுல என்ன மாதிரியான இம்பாக்ட கொடுக்க வாய்ப்பு இருக்கு? அது இவங்களுக்கு கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாம் பிரச்சாரம் பண்றதே பெரிய சவாலாகுமே. இல்லங்க, அதெல்லாம் அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு பார்த்தோம்ல, இப்ப நீங்க மகளிர் இதுல வந்து எவ்வளவு மகளிர் வரத்தானே செய்யறாங்க. அவங்க அதெல்லாம் பத்தி பெருசா கேர் பண்ணாங்களா என்ன? அதை பத்தி எல்லாம் பெருசா எல்லாம் கேர் பண்ண மாட்டாங்க. இன்னுமே ஏன்னா அவங்க ரசிக மனப்பான்மையில தான் இருக்காங்க. இது வந்து விஜய்ங்கிற ஒரு நடிகர் நம்மளை கூப்பிடுறாரு, அவர் வந்து அவர் பார்க்கறதுக்கு அற்புதமான வாய்ப்பு. வரக்கூடிய கட்சி தொண்டர்களோ இல்ல ரசிக மனநிலையில இருக்கிறவங்க ஓகே, பட் காமன் மேன்ஸ் இல்ல காமன் மேன் நம்ம சொல்றீங்க. நான் சொல்றேன், நம்ம 8 to 10 நான் சொல்றதே கேட்டீங்கன்னா முழுக்க ஆச்சரியக்குறி கும்பல் மட்டும்தான். நீங்க அதை தாண்டி நீங்க வந்து இந்த கும்பல்லையே வந்து சிந்திக்கக்கூடிய, இந்த பிரச்சனை குறித்து சிந்திக்கக்கூடியவர்கள், திருமணமான பெண்கள், அவங்க ஒரு மாற்று பார்வை எடுக்கிறாங்க. இல்ல வேண்டாம், விஜய்க்கு நம்ம வாக்களிக்க வேண்டாம், அவருக்கு நம்ம ஆதரிக்க வேண்டாம் ஒரு பார்வைக்கு போறாங்க. அவருடைய ரீசனான நிகழ்வுகளை பார்த்துட்டு அப்படி இருக்கிற கருத்தான் சொல்றேன். அதுலயே கொஞ்சம் குறைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது வந்து நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும். மேற்குறிப்பாக குடும்ப பெண்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்ததான் செய்யும். அதுல நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ஆனா அதே நேரத்துல காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் மற்றவங்கள்ட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நான் சொல்றேன். இல்ல அதான் எனக்கு இப்போ விஜய் வந்து நேரடியா மக்களை போய் சந்திக்க போறது இல்ல, அவர் வந்து டிஸ்டன்ஸ்லயே தான் இருக்க போறாரு. இப்ப நிர்வாகிகளோ ஈவன் இப்போ ஆதவ அர்ஜுனா, இப்போ அருண்ராஜ் மாதிரியான ஆட்களோ பிரஸ்ஸையும் சந்திக்க வேண்டியது இருக்கு, பொதுமக்களையும் போய் நேரடியா சந்திக்க வேண்டியது இருக்கு. அவங்கள நோக்கி அந்த கேள்வி வராதானே செய்யும். அவங்க யாரோ எப்படியும் அந்த கேள்விகளை அவங்க எதிர்கொண்டு தானே ஆக வேண்டியது இருக்கும். இல்லங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாதாங்க திமுக சைதானே பண்ணுச்சுன்னு சொல்லுவாரு. அது வருது வேற என்ன சொல்லுவாரு, சொல்லலாங்க. இதுல என்னங்க இருக்கு, என்ன வேணாலும் சொல்லலாம். நமக்கு வந்து இந்த கேள்வி எப்படி நீங்க தவிர்ப்பீங்க, எப்படி உடப்பீங்க? நீங்க வந்து வேற வழி இல்லை, சம்பந்தமே சம்பந்தம் இல்லாத பண்ணீங்க. சூரஜுங்கிற நிர்வாகி இறந்து போனா அருண்ராஜ் சொன்னாரு, சூரஜுக்கு நிர்வாகியே இல்ல, அவர் எப்படி கூட்டத்தில் வந்தாலும் எனக்கு தெரியாது, ஏன்னா புஷியான தானே பிளாக் டிக்கெட்ல வித்தாரு அப்படின்னு அவர் சொல்லல. இல்ல அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி கடந்து வர்றதுக்கான வேலையை பார்ப்பாங்க. இல்ல தவிர்த்துருக்கு, இல்லங்க பர்சனல் கொஸ்டின் ஆன்சர் பண்ண விரும்பலன்னு கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் தலைவர் சொல்லிட்டாருல, தலைவரே மேடையில சொல்லலாம், நான் பாத்துக்கிறேன் ஏன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அதனால அந்த கேள்வியை வந்து தவிர்த்துருங்க இப்படி கூட சொல்லுவாங்க. இது சங்கடமான கேள்விதான், நிச்சயமாக சங்கடம், ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் சங்கடமான கேள்விதான். சங்கடமான கேள்வியை வந்து எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறது அதெல்லாம் சம்பந்தமே இல்லாம ஒரு கொஸ்டின் இவங்க தூக்கி போடுவாங்க. இது அவருக்கு இருந்துச்சு தெரியுமா, இவருக்கு இருந்துச்சு தெரியுமா, இப்படி ஏதாவது அதை டைவர்ட் பண்றதுக்கான வேலைகளையும் பார்ப்பாங்க. எலெக்ஷன் தேதியெல்லாம் அறிவிச்சு விஜய் அந்த ஓப்பன் வேன் பிரச்சாரம் அந்த மாதிரி எல்லாம் பாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? வேட்பாளரை பக்கத்துல வச்சுட்டு இவங்க தான் என்னோட வேட்பாளர் எல்லாம் பேசுவாரா? ரொம்ப சில வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எல்லா வேட்பாளர்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து இன்னுமே வேன் செட்டப்ல தான் போறாரு. வேன் செட்டப்ல இப்ப சில தலைவர்கள் வந்து ஒரு மாவட்டத்துக்கு போகும்போது அங்க 10 தொகுதி இருந்தா 10 தொகுதி மேல ஏற்றி பண்ணுவாங்க. மேபி அந்த மாதிரி இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு பாயிண்ட்டுக்கு போறாருன்னா கோயம்புத்தூர்ல வந்து சுத்தி இருக்க கோயம்புத்தூர் திருப்பூர்ல இருக்கிற எல்லா ஒரு 20 பேர் வாங்கப்பா எல்லாம் கையெடுத்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு பொதுவா பேசிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப செலக்டடான பாயிண்ட்ஸ் தான் போவாருன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஏன்னா அவர் சொல்லிட்டாருல்ல, நான் ஜெயிச்சாதான் வீட்டு வீடு வருவேன், கிராமங்களுக்குலாம்
நீ வரணும்னு நினைச்சீங்கன்னா ஜெயிக்க வை முதல்ல. பார்க்க வரதையே வாக்குறுதியா கொடுத்தவர் இவரா? ஆமா, பாக்குறதே ஆமா வித்தியாசமான வாக்குறுதி. விஜயும் சேர்ந்து அன்னைக்கு நீங்க ஓட்டு போட போங்க, வாக்களிக்க போங்க அப்படிங்கிற வந்துட்டார். அதனால என்ன எல்லா இடங்களுக்கும் ட்ரை பண்ணாதீங்க, எல்லா இடங்களும் வரமாட்டேன். இங்க சொல்லப்போனா இன்னும் வெயில் மண்டே பழக்குன்னு வர சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் தேர்தல் தேதி வரை சீக்கிரம் முடிஞ்சிடும் நம்ம எதிர்பார்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது விஜய் அந்த மாதிரியான ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் வேலை செய்ய மாட்டாரு. சில பாயிண்ட்ஸுக்கு போவார், சாயந்தர நேரத்துல சில பாயிண்ட்ஸுக்கு போவார். பாயிண்ட்ஸுக்கு போயிட்டு இவங்களாம் என்னோட மொத்தமாக ஒரு 20 பேர் இந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன், கோயம்புத்தூரை பத்தி 4 விஷயம் பேசுறேன், திருப்பூரை பத்தி 4 விஷயம் பேசுறேன், கோயம்புத்தூர்ல நான் என்ன பண்ண போறேன், திருப்பூர் நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவர் போட்டு போயிட்டே இருப்பார். ஸோ எல்லா தொகுதிகளுக்கும் விஜய் போவாருன்னா போறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.